நான் தொடர்ந்து அப்துல் பாசித் அவர்கள் நிறைய மோசடி செஞ்சுருக்காங்க, நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க சொல்லி ஆதாரபூர்வமாக நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, எதுக்கு நம்ம பேசணும், அது அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ளது, ஒரு மூமினை கேவலப்படுத்தாதீங்க, ஒரு மூமினை மானபங்கம் செய்யாதீங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் முன்னாடி உள்ள வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நான் அப்துல் பாசித்துடைய தீவிர ரசிகனாக இருந்த 14 வயசில் நான் இருக்கும்போது அப்துல் பாசித் புகாரி அவங்களுடைய பயானை கேட்டு தான் அந்நிய பெண்களோடு நம்ம பேசக்கூடாது, நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கணும், இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாக்களில் நம்ம அந்நிய பெண்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது, 5 நேரம் கரெக்டாக தொழணும், இந்த விஷயம் கூட நான் அப்துல் பாசித்துடைய பயானை கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், எனக்கு இது ஏற்றி கொடுத்தவர் யாருன்னா இந்த பயானை என்னுடைய 14 வயசில் ஃபினிக்ஸ் அண்ணன் சொல்லி ஒருத்தங்க, சாத்தான் குளத்தில் உள்ளவங்க, யார் போலீஸோடைய வன்கொடுமையால் கொலை செய்யப்பட்டாங்களோ அவங்க தான் எனக்கு ஏற்றி கொடுத்தாங்க. அதாவது அவங்க அப்துல் பாசித் பயானை ரொம்ப ரசித்து கேட்குறவங்க, அவங்க ஏற்றி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் அவங்களின் மீதுள்ள மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் எந்த ஒரு வீடியோலையும் அவரை கண்ணிய குறைவாக நான் பேசலை, எந்த ஒரு வீடியோலையும் சத்தியத்திற்கு முரணாக நான் பேசலை. இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ போட்டேன், அந்த வீடியோ போய் சேனலில் இல்லை. நான் முழுக்க அப்துல் பாசித் அவர்களை சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். ஏன்னா அது என்னுடைய பாசம், என்னுடைய அன்பு. நீங்கள் பேசாதீங்க இப்படி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கடுத்த ஆதாரங்கள் தெளிவான பொழுது இப்போ நான் பேசாமல் இருக்கிறது தப்புங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அது அல்லாஹுக்கு அவருக்கு மத்தியில் உள்ளது. மார்க்கத்தில் 2 இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. ஒன்று ஹுக்கூக்குல்லா இருக்குது, இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாத் இருக்குது. ஹுக்கூக்குல்லான்னு என்ன? அல்லாஹுடைய உரிமைகள் அல்லாஹுக்கும் அடியாருக்கு மத்தியில் உள்ளது. அல்லாஹுக்கும் அடியாருக்கு மத்தியில் எந்த விஷயம் இருக்குமோ அல்லாஹ் நினைச்சா மன்னிக்கலாம், மன்னிக்காமலும் இருக்கலாம். இது அல்லாஹுக்கும் அடியாருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் எப்போ இந்த விஷயத்தில் அடியாரும் வந்து விடுவார்களோ, 2 மனிதர்கள் வந்துடுவாங்களோ, அது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இந்த விஷயம் இருக்க அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அந்த அடியார் மன்னிக்கும் வரைக்கும், அந்த அடியாருக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும், அந்த அடியார் அனிதம் அளிக்கப்பட்டிருக்கிறானே அவனுக்கு ஏதாவது ஒரு ஈட்டு தொகை அல்லது அதற்கு பகரமாக ஒன்று கொடுக்கப்படும் வரைக்கும் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான். இப்போ நீங்கள் எல்லா பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா, அப்துல் பாசித்துக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் அவருடைய அநீதத்திற்கு நீங்கள் துணையாக போயிட்டு இருக்கீங்க, அவருடைய அநியாயத்துக்கு நீங்கள் துணையாக போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஹதீஸ் தான் இன்றைக்கி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன், இருங்க அப்படி கட் பண்ணிடாதீங்க. ஒரு ஹதீஸ் திடீர்னு எனக்கு வீடியோ எடுக்கும் போது ஞாபகம் வருது, கிதாபு முன்னாடி தான் இருக்குது. அந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னா மிஷ்காத் ஷரீஃபில் பாபு துல்மில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு அடியார் என்ன பண்ணுறான்னா ஒரு அநியாயக்காரரோடு வெளியே செல்கிறார், மன்மஷா மஅதாலிமின், ஒருவர் ஒரு அநியாயக்காரரோடு சென்றால் லியு கவ்வியஹு, அவரை அவன் வலிமைப்படுத்துவதற்காக வேண்டி அப்துல் பாசித் அநீதம் செய்திருக்கிறார். நான் இவ்வளோ ப்ரூஃபை காட்டியிருக்கேன். யாராவது உன்னுடைய ப்ரூஃப் சரியில்லை, நீ காட்டுற ஆதாரங்கள் சரியில்லை, யாராவது பேசுனீங்களா? எல்லா பேரும் அது அல்லாஹுக்கு அவருக்கு மத்தியில் உள்ளது. அப்துல் பாசித் ஒரு நல்லவர், அவர் புனிதமானவர் என்று தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க உங்களோட ரசிக மனப்பான்மையில். ஆனால் யாராவது ஒருத்தன் கூட அவர் சம்பந்தமாக காட்டப்பட்ட ஆதாரங்கள் சரியானது கிடையாதுன்னு சொன்னீங்களா? சொல்லலை. எல்லா பேருமே நீங்கள் என்ன பண்ண தக்வியத்தை செய்கிறீங்க, அப்துல் பாசித் என்ற அநியாயக்காரருக்கு நீங்கள் வலுவூட்டுறீங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹதீஸில் வருது, வஹுவ யஅலமு அன்னஹு ஃபகத் ஹரஜ மினல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய பரிபூர்ணத்துவத்தில் இருந்து அவன் வெளியேறிவிட்டான். ஒரு அநியாயக்காரருக்கு யார் உதவி செய்வானோ அதன் மூலமாக அந்த அநியாயக்காரருக்கு ஒருவேளை உற்சாகம் வருகிறது என்றால், அவனுக்கு ஒரு வலிமை ஏற்படுகிறது என்றால், நீங்கள் இஸ்லாத்துடைய பரிபூர்ணத்திலிருந்து வெளியாகி விட்டீர்கள். நீங்கள் யார் பக்கங்க நிற்கணும்? யார் அநீதம் அளிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க பக்கம் தானே நீங்கள் நிற்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க இப்படிலாம் பேச வேண்டாம், அது போலீஸ்காரங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அவர் போலீஸில் பிடிப்படுவார் சொல்லிட்டு அட்வான்ஸாக பெயில் வாங்கி வச்சிருக்காரு. திருச்சிக்கு வந்தார், அதுவே பெயில் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? பெயில் வாங்கிட்டு தான் அவர் வந்திருக்காரு, அதில் அவர் சொல்ல மாட்டார். அதில் பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இவ்வளோ தப்பு செஞ்சுட்டு திருந்துருவாரா என்று பார்த்தா அவர் அப்படி செய்யலை. இப்போ நேற்று அந்த ஆடியோ வெளியிட்டிருக்காரு, அந்த ஆடியோ என்னது? தனக்குன்னு ஒரு பேஸ் அவர் உண்டாக்கிட்டார். இப்போ எப்போ வெளியே வந்தாலும், எப்போ அவர் பேசுகிறதுக்கு வந்தாலும் அவரே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர் தயார் செஞ்சு வச்சுட்டாரு. அந்த ஆடியோவில் ஒன்றுமே கிடையாது. உண்மையில் சொல்கிறேன், நீங்கள் அந்த ரசிக மனப்பான்மை இருக்கா, அதை மட்டும் கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுன்னு இந்த ஆடியோ நடுநிலையாக உட்காந்து கேளுங்க. அவர் என்ன சொல்கிறார், அந்த குரலுக்கு மயங்காதீங்க. இந்த பெண்கள்
தயவு செஞ்சு இந்த பெண்களை நான் சொல்கிறேன், அந்த குரலுக்கு மயங்காதீங்க, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். இது இந்த இடம் கிடையாதுங்க. இது அதாவது ஒருத்தர் திருடிட்டாருங்க, இல்லைனா திருடி விட்டார் என்று குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணணும்? நான் செய்யவில்லை என்று ப்ரூஃப் செய்யணும். அது விட்டுட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இங்கே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அது எல்லா பேருமே சொல்லணும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த இடம் இருக்க தன்னை நிரூபிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி அப்துல் பாசித்தின் மீது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சரியானவர் கிடையாது, நிறைய பேரை ஏமாத்திருக்காரு, ஏமாத்திரம் கத்திக்கிட்டு இருக்காங்க, செத்துடலாமல் சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அது டீப் வாய்ஸில் பேசுறது இருக்க இதான் உங்களை மயக்குது. அதை அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க, நீங்கள் ரொம்பலாம் இது பண்ணாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி இருக்கேன், அந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு அப்துல் பாசித் ஆடியோ சம்மந்தமாக திருப்பி போய் அவர் ஆடியோ கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு ஹின்ஸ் எடுங்க. 3 விஷயத்தை அந்த ஆடியோவில் அவர் தெளிவுபடுத்த போகிற சொல்கிறாரு. முதலாவது, என்னோட தாவா அழைப்பு பணியை பற்றி நான் தெளிவுபடுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. 2வது சொல்கிறார், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் தெளிவுபடுத்த போகிறேன் என்று சொல்கிறாரு. மூணாவதாக என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வியாபார சம்பந்தமாக, பொருளாதார சம்பந்தமாக நான் தெளிவுபடுத்த போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே விஷயம் என்ன தெரியுமா? இந்த அழைப்பு பணி சம்பந்தமாக யாருமே அவர் மேலே கேள்வியை எழுப்பலை. கேள்வி எழுப்பப்பட்டது 2 விஷயங்கள்ல. முதல்ல இந்த பெண்கள் விஷயமா அவர் பலவீனமாக இருக்காரு, பெண்கள் விஷயமா ரொம்ப வீக்காக இருக்காரு, மனைவிக்கு சரியான உரிமை கொடுக்கறது கிடையாது சொல்லிட்டு இதுக்கான ப்ரூஃபையும் நான் முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருப்பேன், அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலையும் போட்டிருப்பேன். ஒரு வக்கீல் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, அப்துல் பாசித் புகாரி இருக்காரு, அவருடைய மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, எது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அதெல்லாம் புறக்கணிச்சுட்டு அப்துல் பாசித் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க. நீங்கள் என்னங்க வித்தியாசமாக இருக்கீங்க, மண்டை கலண்ட மாதிரி பேசுகிறீங்க. ஒருத்தருடைய பாசம் இருக்க ரசூலுல்லாஹ் சொல்கிறவங்களை குருடனாகவும் செவடனாகவும் ஆக்கிவிடும். அதான் குருடனாகவும் செவடனாக நீங்கள் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஆதாரம் காட்டப்படுது, இங்கே ஆதாரம் பாருங்க, இந்த அட்வொகேட் பேசுகிறாங்க, கேளுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரோட குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க. இங்கே ஒரு பொண்ணு சுமையா அவங்க பேர், அவங்க அனிதம் அளிக்கப்படுறாங்க, நீங்கள் அவங்க கூட இருக்கிறோமா, இல்லைன்னா அநியாயம் செய்யக்கூட இவன் கூட நிற்கணுமா? அப்துல் பாசித் மேலே புகார் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? கடையநல்லூரில் விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். யார்டனா கேட்டு பாருங்க, கடையநல்லூர் சைட்லலாம் என்னன்னா 50 பவுன் நகை இந்த சுமையா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, திருமணத்திற்கு வீட்டு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வித்துட்டார் சொல்லிட்டு ஜமாத்தில் அந்த அக்கா நின்றுருக்காங்க. போலீஸில் எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டதில் இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றிலாம் யாருமே பேச மாட்டீங்க. உங்களுக்கு தெரியலன்னா அமைதியாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம தெரியாமல் பேசக்கூடாது அப்படின்னு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லை தானே? என்ன காட்டக்கூடிய ஆதாரங்கள் முன்னாடி உள்ள வீடியோவில் எல்லாத்தையும் எவிடன்ஸ் காட்டியிருக்கேன். அப்படி இல்லைன்னா யூடிஜே ஜமாத்தில் உள்ளவங்க 1.5 மணி நேரம் பேசி வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கேளுங்க, இல்லை அது எதுவும் உங்கள் மண்டைக்கு புலப்பட மாட்டேங்கன்னா அமைதியாக இருந்துடுங்க. மண் சமத்த நஜா, யார் அமைதியாக இருப்பானோ அவன் வெற்றி பெற்று விடுவான். நாளை மறுமையில் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க மாட்டான், ஏன் நீ அமைதியாக இருந்த, அப்துல் பாசித்தை எதிர்த்து ஏன் பேசலை, அல்லது அப்துல் பாசித் சப்போர்ட் பண்ணி ஏன் பேசல, அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். ஆனால் எங்கள்கிட்ட கேட்பான். உனக்கு எல்லா ப்ரூஃபும் காமிக்கப்பட்டதா இல்லையா? உனக்கு எல்லா பேருமே சாட்சி சொன்னாங்களா இல்லையா? அழக்கூடியவர்களுடைய கதறலை நீ கேட்டியா இல்லையா? நீ அவனை ஏன் அம்மலப்படுத்தலை? உனக்கு யூடியூப் சேனல் இருந்துச்சு, உனக்கு பேச்சு திறமை இருந்துச்சு, நீ எப்படி ஒரு அநியாயக்காரனை விடலாம், எப்படி அனிதம் அடிக்கப்பட்டவர்களோடு நீ இல்லாமல் இருக்கலாம் சொல்லி அல்லாஹ் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான், உங்கள்கிட்ட கேட்க மாட்டா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? அமைதியாக போயிருங்க. சரியா? நீங்கள் எப்படி அப்துல் பாசித்துக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அப்துல் பாசித் சாதகமாக நீங்கள் பேசக்கூடாது. ஏன்? உங்களுக்கு கிளியாரிட்டி இல்லையே, எங்களுக்கு இருக்குது, நாங்கள் பேசுவோம். புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது என்ன விஷயம் சொல்ல வந்தேன், அந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி பேச வேண்டாம்னு சொன்னார். இப்போ குடும்ப வாழ்க்கை பற்றி ஒரு பதிலே சொல்லலை, கிளியராக பதிலே சொல்லாமல் அப்படியே கடந்து போயிட்டார். என் மனைவி ஒரு முஸ்லீமாவான பெண், என்னுடைய மனைவி ஒரு தூய்மையான பெண். எந்த மனைவி? உங்களுக்கு 2 மனைவின்னு அது நீங்கள் ஆடியோவில் சொன்னீங்களா? அதுவே நீங்கள் தெளிவுபடுத்த. அப்போ நீங்கள் மறைக்கிறீங்களா இல்லையா? எல்லா பேரும் நீங்கள் கோமாளி ஆக்குறீங்களா இல்லையா? இங்கே 2 மனைவினா தப்புன்னு சொல்லலை, அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தில் உள்ள ஒரு விஷயம் அது. ஆனால் நீங்கள் அதுவே நீங்கள் முலாம் பூசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் செஞ்ச அநியாயங்கள் பித்தலாட்டங்கள் எல்லாம் சொல்லுவீங்களா? என்னங்க இதுவே உங்களுக்கு போதுமானது? அதாவது ஒருத்தர் 2 மனைவியை வைத்திருக்கிறார், ஆனால் அந்த 2 மனைவி என்று சொல்லாமல் என்னுடைய மனைவி தூய்மையானவள், என்னுடைய மனைவி சிறந்தவள், அவள் ஒரு முஸ்லிமா சொல்லி அவர் முலாம் பூசுறாரு, அப்படி மறைக்கிறாரு. இதை வச்சு உங்களுக்கு புரியலையாங்க?
நார்மலாக யோசிச்சு பாருங்க, பாவமாக இருக்குது உங்களை பார்த்து. அல்லாஹ் அக்பர். இப்படிலாம் நீங்கள் இருக்கிறனால உங்களை MLM காரங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, இல்லை நான் ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறோம், உங்களை ஏமாத்துறாங்க. இதனால தான் ஏமாத்துறாங்க. உங்களுக்கு லாஜிக்கல் மைண்ட் வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்துல் பாசின்ற கேரக்டரை வேண்டாம், நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன். இந்த விஷயங்கள் செய்ததாக, இந்த ஆதாரங்கள் திரட்டப்பட்டதாக அப்துல் பாசித்துக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ அல்லது யாருடைய இமேஜ் உங்களுடைய மைண்டில் நடுநிலையாக இருக்கோ அவருடைய இமேஜ் அப்படியே ஃபிட் பண்ணி பாருங்கள். இப்போ உட்காந்து யோசிங்க. இப்போ உட்காந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் எடுங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, இந்த விஷயத்தை நாங்கள் எதுக்கு கேட்கணும், எதுக்கு நாங்கள் இப்படி யோசிக்கணும்? உங்களுக்கு கிளியாரிட்டி கிடைக்கணுங்க. நாளைக்கு உங்களை இப்படி ஏமாத்திடக்கூடாது. யாராவது வந்து இப்படி தான் நான் இதுக்கு இது சொல்ல வரேன்னா, எதுக்காக நம்ம இப்போ பேசுகிறோம், அந்த கிளியாரிட்டி தான் கொடுக்கும். அந்த முதல்ல அல்லாஹு தஆலா அநீதம் அளிக்கப்பட்டவர்களோடு நீங்கள் இருந்தீர்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான். யாரை பார்த்து? யாருக்கு தெளிவாகி விட்டதோ அந்த மாதிரி ஆட்களை பற்றி கேட்பான். அப்போது நாங்கள் அநீதம் அளிக்கப்பட்டவர்களோடு தான் இருக்க வேண்டும். அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ பேசுவேன், நான் லைவுக்கு வருவேன், நான் இது சம்மந்தமான ஆட்களை ஃபோன் அடித்து பேசுவேன், இது சம்மந்தமான ஆதாரங்கள் நான் திரட்டுவேன். அது என்னுடைய வேலை. உங்களுடைய வேலை என்ன? உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேக்கா, அல்லாஹ் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் கொடுக்கலையா, தயவு செஞ்சு நீங்கள் அநியாயக்காரரோடு இருந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி, யார் அநியாயக்காரரோடு இருப்பார்களோ ஃபக்கத் ஹரஜ அனில் இஸ்லாம், இஸ்லாத்திலிருந்து திட்டமாக அவன் வெளியேறி விடுவான். இஸ்லாத்துடைய பரிபூர்ணமான அவன்கிட்ட இருக்காது சொல்கிறாங்கன்னா இப்போ எவ்வளோ எச்சரிக்கையான வார்த்தை. நீங்கள் தெரியாமல் ஐ ஸ்டாண்ட் வித் அப்துல் பாசித், ஸ்டாண்ட் வித் அப்துல் பாசித்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாலு மறுமையில் இதுக்கு உங்களுடைய கரங்கள் பதில் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய காசை யாராவது எடுத்தா அந்த உணர்வு எப்படி இருக்கும் உணர்ந்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு 5000 ரூபா, 10000 ரூபா, ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 500 ரூபா அது காண போயிட்டா என்ன மாதிரியான உணர்வு இருக்கும்? யாராவது ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்கன்னு எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் நினச்சி பாருங்கள். அவர் ஏமாத்துறது ஃபுல்லாக பல்க்கு 60 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, 5 கோடி ரூபா, 3 கோடி ரூபா, இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு. அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அந்த ஆடியோட சொல்றாரு, மொத்தமாக இந்த நிறுவனத்தில் நாங்கள் 8 நபர்கள் மட்டும் தான் இருக்கிறோம். 8 நபர்களுடைய பேர் சொல்லுங்க. நிறுவனத்தில் உள்ளவர்களுடைய பேர் வெளியிடுவதில் என்னங்க தவறு இருக்கு? தாராளமாக வெளியிடலாம் தானே. 1 2 ஒரு அப்துல்லா, ஒரு அப்துல் ரஹ்மான், ஒரு அப்துல் ரஹீம், ஒரு அப்துல் கரீம்னு வெளியிடலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? வெளியிட மாட்டேக்காரு, சொல்ல மாட்டேக்காரு. அவர் யார் பேரையும் சொல்லலை. யார் பேர்? ரஃபீக் பாயோடைய பேரை சொல்லிட்டாரு. அந்த பேரை மட்டும் சொன்னார். வேறு யாராவது பேரை சொன்னாரா? சொல்லலை. ஏன்னா அவர் தன்னை மர்மமாக வச்சிருக்காரு. தன்னை மர்மமாக வச்சுட்டு உங்கள் கூட கேம் விளையாண்டுட்டு இருக்கா. இப்போ இந்த ஆடியோ வெளியிட்டதனுடைய நோக்கம் என்ன? தன்னோட ரசிகர்கள் தப்பி விடக்கூடாது, தன்னுடைய ரசிகர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு புத்தி தெளிஞ்சிடக்கூடாது. அதனால தான் அந்த ஆடியோ போட்டுட்டு போயிட்டார். ஒன்றுக்கும் ஆகாத ஆடியோ அது. உண்மையில் அந்த ஆடியோலேருந்து உங்களுக்கு என்ன தெளிவு கிடச்சிருக்கு சொல்லுங்கள்? வெறும் ஹதீஸை சொல்லிட்டு இருக்காரு. இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு இருக்காரு. சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தாயார் இருக்கிறாங்க, உங்களுடைய சகோதரி இருக்கிறாங்க, உங்களுடைய தகப்பனார் இருக்கிறாங்க, உங்களுடைய அண்ணன் யாராவது ஒருத்தங்க குருவியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த 6 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா வச்சுருக்காங்க. அது ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட்டானா அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களோ? அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், அவரை பற்றி தப்பாக பேச வேண்டாம்னு சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போலீஸில் போய் FIR கொடுக்க வேண்டியதானே. எல்லா பேருமே கொடுத்தவங்க யார் தெரியுமா? உங்களை மாதிரியான ஆட்கள் தான். ஃபுல்லாமல் ரசிக மனப்பான்மையில் உள்ளவங்க தான். அவர் பேசினாரு இதயமே நடுங்கும், அவர் பேசினாலே அல்லாஹ் அக்பர் அப்படிலாம் நினைப்பாங்களே, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் ஏமாந்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவர் கொஞ்ச நாள் வெளியே வரமாட்டார், வெளியே திரிய மாட்டார், பெயிலில் தான் இருக்கார். இப்போ வெளியே திரிய மாட்டார். ஆனால் திடீர்னு வந்து மேடையில் ஏறினா வச்சுக்கோங்களேன், திருப்பியும் உங்களை மாதிரி ஆட்கள் காசு தூக்கிட்டு போயிடுவீங்க. அதான் எங்களுக்கு பயமாக இருக்குது. அவரை அம்மலப்படுத்தவில்லை என்றால் இன்னும் 100 பேர் ஏமாற்றப்படுவார்கள். இங்கே எவ்வளோ எவிடன்ஸ் அங்கே காட்டப்பட்டிருக்கு. இப்போ நான் திருப்பி அந்த எவிடன்ஸை நான் காட்ட விரும்பலை. என்னுடைய பழைய வீடியோவில் பாருங்கள், UTGயோடைய அந்த 1 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த விளக்கத்தில் நீங்கள் பாருங்கள். எல்லா எவிடன்ஸும் காட்டுறாங்க. FIR ப்ரூஃப் காட்டுறாங்க, அவர் செக்கில் எப்படி கையெழுத்து மாற்றி போட்டிருக்காரு அதை காட்டுறாங்க. அதுக்கடுத்தது அவர் வக்கீல்கிட்ட பேச வைக்கிறாங்க. அவர் வக்கீல் எப்படிலாம் அப்துல் பாசித்தை பற்றி குற்றச்சாட்டு சொல்லுது அதை சொல்கிறாங்க. அந்த ரூஹி கஃபே அதை பற்றி தெளிவுபடுத்துகிறாங்க. அதுக்கடுத்த மஹியான் ஸ்கூலை பற்றி, அந்த ஸ்கூல் ஒரு நாள் மட்டும்தான் இருந்திருக்கு. ஒரு நாள் ஸ்கூல் எப்படி அந்த படத்துக்கு ஒரு நாள் ஷூட்டிங்காக வேண்டி எப்படி செட்டப்பை ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் செட்டப் ரெடி பண்ணியிருக்காரு வாடகைக்கு வாங்கிட்டு. அடுத்த நாள் அந்த ஸ்கூலே கிடையாது, அடுத்த நாள் அந்த ஸ்கூலே கிடையாது. இதில் எவிடன்ஸோட காட்டுறாங்க அவங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்தால் UTGயில் உள்ளவங்க இங்கே திருச்சிக்கு வந்து நீங்கள் ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து அங்கே போய் நேரடியாக போய் கேளுங்களேன். அவ்வளோ அப்துல் பாசித் மேலே அக்கறை இருக்குன்னா உங்களுக்கு நேரடியாக உட்காருங்க. நீங்களாம் அநியாயம் பண்ணுறீங்க, மோசடி செய்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். ஒரு எவிடன்ஸ் கூட அவரால் காட்ட முடியலை. இன்னொரு விஷயம், அந்த ஆடியோவில் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. என்ன கதை சொல்கிறாரு? நாளை ஒன்றுமே பண்ணலை, என்ன அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க, என்ன அடித்தாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு கண்ணு தெரியலைன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, அப்துல் பாசித் அடிப்பட்ட அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்ணு தேவைங்க. எங்கே அந்த வீடியோவில் அவருடைய முகத்தில் காயங்கள் இருந்திருக்கு. காயங்கள் இருந்தாலும் லேசான ஸ்க்ராச்சஸ் இருந்தால் அந்த நேரத்தில் உள்ளது கிடையாது. குறைஞ்சது 4 நாள் 5 நாள் முன்னாடி உள்ளது. முன்னாடி எங்கே ஒரு அடிபட்டிருக்காரு. அந்த அடிப்பட்ட இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க மேலே இவங்க கிட்னாப் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, அதாவது இவரை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே, இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும். இவர் ஏற்கனவே பெயிலில் தாங்க வந்திருக்கார் வெளியே. ஏற்கனவே இவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு சென்னையில். அங்கேருந்து இவர் பெயிலில் தான் வந்திருக்காரு. கொஞ்சமாவது யோசிங்க. ஒரு குற்றவாளிங்க, ஒரு குற்றத்துக்கு நீங்கள் துணையாக போகிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்தின் மீதும் அநியாயத்தின் மீதும் அடிச்சாட்டியத்தின் மீது ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவாதீர்கள். இன்று ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு நபி, ஒரு மனிதருடைய பிரியம், ஒரு மனிதன் மீது உள்ள உங்களுடைய ரசிக மனப்பான்மை அநியாயக்காரங்களை உங்களை புறக்கணிக்க வச்சிருச்சு. பாருங்க எவ்வளோ கேடு கெட்டத்தனம் இது. உங்கள்கிட்ட நீங்களே கேள்வி கேளுங்க, உங்கள்கிட்ட நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க பொதுவெளியில் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஹதீஸ் தெரியுமா உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துடைய பணத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஒரு சஹாபியை அனுப்புகிறாங்க. அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜகாத் பணத்தை வசூலித்து குறிப்பிட்ட ஒரு தொகை இருக்க, அது எனக்கு அந்த அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது ஜகாத்துடையது கிடையாதுன்னு சொல்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது மொத்தமாக ஜகாத்துடையதான், அவர் தனக்கு அதன் மீது அபகரிப்பின் மூலமாக உரிமை கொண்டாடுகிறார் என்று தெரிஞ்சதின் மூலமாக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உடனே அந்த சஹாபியை தனியாக கூப்பிட்டுட்டு, இப்படிலாம் பண்ணாதீங்க, இது தப்பு அப்படி சொல்லலை. உடனே மெம்பரில் ஏறிட்டாங்க. மெம்பரில் ஏறிவிட்டு அந்த சஹாபியை அமலப்படுத்தினாங்க, எச்சரிக்கை செஞ்சாங்க. அதானங்க நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஒரு அப்துல் பாசித்தை கேவலப்படுத்தவில்லை என்று சொன்னால், இவரை அநீதம் அளிக்கப்பட்டவர்கள் யாருடைய பொருளில் அபகரிச்சிருக்காரோ அதை அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த மாதிரி இன்னும் 10 அப்துல் பாசித் வருவாங்க. மத குருகளின் பேரிலே, ஆலிம்களின் பேரிலே, அல்லது பேச்சாளர்களினுடைய பேரிலே. இது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய சோதனையை வச்சிருக்கு. அப்துல் பாசித் ரசிகரை பார்த்து நான் சொல்கிறேன், அப்துல் பாசித்துடைய அந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்களை நான் பார்த்து சொல்கிறேன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வச்சது ரொம்ப பெரிய இம்திஹான். நீங்கள் உங்களுடைய உணர்வை விட்டும் நீங்கள் உங்களுடைய அறிவை நோக்கி போகணும். உங்களுடைய உணர்வு சொல்லும் அப்துல் பாசித் இஸ் அ கிரேட், அப்துல் பாசித் தான் உலகத்தில் சிறந்தவர், அவர் ஒரு தூய்மையானவர். உங்களுடைய உணர்வு சொல்லும். உங்களுடைய அறிவை கொண்டு வாங்க. அவர் தூய்மையானவர் என்றால் அவருடைய பேச்சை வைத்து நான் சொல்கிறேனா, அவருடைய வாழ்வை வைத்து நான் சொல்கிறேனா? நல்ல முறையில் பேசக்கூடியவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? எந்த அரசியல்வாதிகள் நல்ல இனிமையாக பேசுகிறாங்களோ அந்த அரசியல்வாதிகள் தான் உங்களை 5 வருஷம் கொள்ளையடிக்கிறாங்க. ஆமாவா இல்லையாங்க? சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஒரு லாஜிக் மட்டும் கொண்டு வாங்க, அவ்வளோதான். ஒன்று, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்னுடைய வீடியோகள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, இதில் நான் யூடிஜியோட முழு வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு ஆதாரங்கள் புலப்பட்டுச்சுன்னா நீங்கள் அநீதம் அளிக்கப்பட்டவர்களோடு, மதுலூமீன்களோடு நீங்கள் நில்லுங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் உங்களோட மூளைக்கு புறப்படவில்லை என்றால், நான் அமைதியாக இருக்கேன், எனக்கு எதுவுமே செட் ஆக முடியுது, புரிய மாட்டேங்குது, அப்படி சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஐ ஸ்டாண்ட் வித் அப்துல் பாசித், நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான் உங்கள்கிட்ட. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சொன்னேனப்பா உன்கிட்ட, நீ அநியாயக்காரர்கள் கூட இருக்க வேண்டான்னு, நீ எதுக்குப்பா இருந்த? நீ அந்த நேரத்தில் மௌனமாக இருந்திருக்க வேண்டாமா? நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறீங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துன் நூறில், மூமின்களாக இருக்கக்கூடியவங்க அன்னத கல்லம பிஹாதா, இதை கொண்டு பேசுவது எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டாமா? அப்துல் பாசித்தின் மீது அவதூறு சொல்லப்படும் போது எல்லா முஸ்லீம்களும் பேசுகிறாங்களே, அப்படி சொல்லி நீங்கள் அந்த ஆயத்தை எடுத்து காட்டுறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிற சூரத்துல் மாயிதாவினுடைய 2வது ஆயத். அல்லாஹ் சொல்கிறான், அநியாயக்காரர்களோட நீங்கள் கூட்டாக வேண்டாம். நாங்கள் பேசுகிறது அவதூறு கிடையாது, எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அம்மா ஆயிஷாவை பற்றி இட்டு கெட்டி அந்த முனாஃபிக் இடத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஆதாரங்கள் இருக்குது. அப்துல் பாசித் எந்த ஒரு ஆதாரத்தை காட்டலை. இங்கே இருக்கிறவங்க தெளிவாக பேசுகிறோம். அப்துல் பாசித் எந்த ஒரு தெளிவான பேச்சையும் கொடுக்கல. அப்துல் பாசித் தன்னுடைய பேச்சை வச்சு மயக்குகிறார். நாங்கள் லாஜிக்கலாக பேசிகிட்டே இருக்கோம். இதாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாத்தில் ஒருவர் தவறு செய்தால் அது இந்த தவறு அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியில் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் நாடினால். ஆனால் எப்போது அடியார்களுக்கு மத்தியில் வந்து விடுமோ அல்லாஹு தஆலா அதை அடியார்கள் மன்னிக்கும் வரைக்கும் மன்னிக்க மாட்டான். இப்படிப்பட்ட நபரை கேவலப்படுத்த வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. 2 பேர் விபச்சாரம் செஞ்சிட்டாங்க, 4 சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் சூரத்துன் நூருடைய 2வது ஆயத்தில் சொல்றான், வல் யஷ்ஹத அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். முஃமின்கள்ல இருந்து அந்த 2 பேர் தண்டிக்கப்படுறாங்க, விபச்சாரம் செஞ்ச ஆணும் பெண்ணும். அதுக்கு ஒரு முஃமின்களுடைய கூட்டம் சாட்சி ஆகட்டும்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான்? ஏன்னா அப்படி சாட்சியாக ஆனால்தான்
அவங்க இந்த தண்டிக்கப்படுதலை பார்த்தால்தான் அவங்களுக்கு அடுத்து செய்யக்கூடிய மனம் வராது. நீங்கள் சொல்லலாம், ஐயோ விபச்சாரம் செய்யக்கூடியவங்களை இப்படி கேவலப்படுத்துறீங்களே, இப்படி அவமானப்படுத்துறீங்களே, நீங்கள் கேட்டீங்கன்னா இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இஸ்லாம் இரக்கம் யாரின் மீது காட்ட வேண்டுமோ அவங்களின் மீது தான் காட்டணும்னு சொல்லுது. யாரின் மீது இப்படி கடினமாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி கடினமாக தான் நடக்கணும். அப்படி நீங்கள் கடினமாக நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவத்திற்கு துணையாக போயிட்டே இருக்கீங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு நேர்வழி தரட்டும். அல்லாஹு தாலா உங்களுக்கு தெளிவான சிந்தனையை தரட்டும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வராது. என்ன பண்ணுறது? என் கடமைக்கு நான் பேசுகிறேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது என்ற அல்லாஹு தாலாவிடத்தில் கூலியை எதிர்பார்த்த வண்ணமாக மட்டுமே இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.